அஸ்ஸலாமு அலைக்கும். சஹல் பின் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது: குபாவில் குடியிருந்த பனு அம்ர் பின் அவுஃப் கூட்டத்தாரிடையே ஏதோ தகராறு இருப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி கிடைத்தது. அவர்களிடையே சமரசம் செய்வதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் புறப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி வர தாமதமானது. தொழுகை நேரம் நெருங்கியது. அப்போது பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து, அபூபக்கரே, அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு தாமதமாகிறது. தொழுகை நேரம் நெருங்கிவிட்டது. எனவே மக்களுக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா என்று கேட்டார்கள். நீர் விரும்பினால் நடத்துகிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகைக்கு இகாமத் சொன்னதும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னே சென்றார்கள். மக்களுக்கு தொழுகை நடத்த தக்பீர் கூறினார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசைகளை பிளந்து கொண்டு வந்து முதல் வரிசையில் நின்றார்கள். உடனே மக்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உணர்த்தும் முகமாக கை தட்டலானார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகையில் திரும்பி பார்க்க மாட்டார்கள். ஆயினும் மக்கள் அதிகமாக கைத்தட்டியதால் திரும்பி பார்த்தார்கள். வரிசையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றிருந்தார்கள். தொழுகையை தொடருமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சைகை செய்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கையை உயர்த்தி அல்லாஹுவை புகழ்ந்து திரும்பாமல் அப்படியே பின்னால் நகர்ந்து வரிசையில் நின்று கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னே சென்று மக்களுக்கு தொழுவித்தார்கள். தொழுது முடித்ததும் மக்களை நோக்கி, மக்களே, தொழுகையில் ஏதும் பிரச்சனை ஏற்பட்டால் ஏன் கைகளை தட்டுகிறீர்கள்? கை தட்டுதல் பெண்களுக்கு உரியதாகும். எனவே தொழும்போது ஒருவருக்கு பிரச்சனை ஏற்பட்டால் அவர் சுபஹானல்லாஹ் என கூறட்டும் என்றார்கள். பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி, அபூபக்கரே, நான் உங்களுக்கு சைகை செய்த பிறகும் மக்களுக்கு தொழுகை நடத்த மறுத்தது ஏன் என கேட்டார்கள். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னிலையில் அபூ குஹாஃபாவின் மகனுக்கு தொழுகை நடத்தும் தகுதியில்லை என கூறினார்கள். சஹீஹ் புகாரி 1218, அத்தியாயம் 21, தொழுகையில் செய்யும் பிற செயல்கள்.